அனைவருக்கும் இனிய காலை வைகர சங்கம வணக்கங்கள். இன்று மேம் ரெடிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கேக்குதுங்களா? இன்று நமது நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற உன்னத தலைப்பிலான மாதாந்திர நிறைவு சாதனை அமர்விற்கு பெருமை சேர்க்க ஒரு மிக சிறந்த ஆளுமை நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ளார். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தோடு அவரை இந்த மேடைக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொழில் நகரமான உழைப்பின் உறைவிடமான ஆம்பூர் மண்ணிலிருந்து புறப்பட்டு தன் அசாத்திய உழைப்பால் இன்று சாதித்து காட்டியிருக்கும் உன்னத ஆளுமை இவர். எத்தனையோ சவால்கள் வந்தபோதும் வீழ்ந்து விடாமல் தன்னம்பிக்கையை தனது ஒரே ஆயுதமாக எடுத்துக்கொண்டு தன் வெற்றியை தானே செதுக்கியவர். சமூகத்தில் பெண்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்பதை உணர்ந்து மகளிர் சுய உதவி குழுக்களில் பல விழிப்புணர்வு விதைகளை விதைத்தவர். நேரடி வர்த்தக துறையில் உலக புகழ்பெற்ற வெஸ்டேஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மூலம் மிக குறுகிய காலத்தில் மிக உயரிய இடத்தை தொட்டவர். தமிழக எல்லையை தாண்டி நமது நாட்டின் தலைநகரமான புதுதில்லி வரை சென்று தன் அசாத்திய சாதனை தடத்தை பதித்தவர். இன்று பலருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் ஆம்பூர் வெஸ்டேஜ் ஸ்டாக் பாயிண்டின் வெற்றிகரமான உரிமையாளராகவும் திகழ்கிறார். அறிவும் அனுபவமும் ஒருங்கே சேர்ந்த ஒரு சிறந்த ஆளுமையான இவர் BA ஹிஸ்டரி மற்றும் CLAS நூலக அறிவியல் பயின்ற பட்டதாரி, நிக்கில் ஃபவுண்டேஷன் சர்டிஃபைடு ட்ரெய்னர் என்ற சான்றிதழ் பெற்ற தகுதி வாய்ந்த பயிற்சியாளர், NSS கேம்ப் மாணவர்களுக்கான சிறந்த பயிற்சியாளராகவும் இருந்து வருகிறார். தனி மனித முன்னேற்றம் மட்டுமின்றி சமூக மேம்பாட்டிற்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். JCA ஆம்பூர் அமைப்பின் தீவிர செயற்பாட்டாளராக வலம் வருபவர். வெள்ளூர் கிங்ஸ் சாப்டரின் பொருளாளராக இருந்து திறம்பட வழிநடத்திய அனுபவம் கொண்டவர். சமூக சேவையில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்து மாபெரும் மக்கள் தலைவர். என் மனதில் தோன்றும் எண்ணங்களையும் பெண்கள் முன்னேற வேண்டும் என்ற உன்னத சிந்தனையையும் நம் சார்பாக தனது கணீர் என்ற குரலில் இந்த மேடையில் பேச வருகிறார். அறிவும் உழைப்பும் சமூக சேவையும் கொண்ட பன்முக திறமையாளர் திருமதி M. சுமதி அவர்களை உங்கள் அனைவரின் உற்சாகமான வருகை தருக, உங்கள் சிந்தனையை பகிர்ந்திடுக. மேம், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். நன்றி. தேங்க்யூ சார். என்னை சிறப்பாக அறிமுகம் செய்த அருணகிரி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இனிய காலை வைகரை வணக்கங்கள் நண்பர்களே. ரொம்ப அருமையா இருக்கு. வைகரை காலையில வைகரை வணக்கம் சொல்றதே ரொம்ப சிறப்பான ஒரு சிறப்பம்சம் தான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான வேலையில நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் பேச நினைப்பதெல்லாம் இந்த பாட்டு இந்த வரிகள் கண்ணதாசனுடைய ஒரு பாடல் வரியிலேருந்து எடுத்த ஒரு பாடல், அந்த தலைப்பு தான். ஸோ நான் பேச நினைப்பதெல்லாம் சொல்லிட்டு நானே பேசிட்டு இருந்தேன். எப்படி நீங்களும் பேசணும்ல. ஸோ நான் பேச நினைப்பதெல்லாம் அந்த தலைப்பை பார்த்த உடனே யாருக்காவது ஒரு சில தாக்கங்கள் ஏற்படுத்திருக்கும். இந்த தலைப்பை என்னடா அது வித்தியாசமா வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். நம்ம கூட இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கெல்லாம் அந்த தலைப்பை பார்த்து நிறைய விஷயங்களும் தோன்றிருக்கலாம். ஸோ அதனால ஒரு சில பேர் மட்டும் இந்த நான் பேச நினைப்பதெல்லாம் தலைப்புல இருந்து நான் என்ன சொல்ல வருவேன்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்லை நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒரு இன்ட்ராக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் மேடம். நான் பேச நினைப்பதெல்லாம் தலைப்பை பார்த்தோன்னே நம்ம சேம் பாசிட்டிவ் தாட்ஸோட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். இப்போ நான் ஒரு விஷயம் நமக்கு எதுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதையே இன்னொருத்தவங்களும் நினைக்கிறாங்கன்னா அவங்க தான் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி நான் என்ன நினைக்கிறேனோ அதை இன்னொருத்தவங்க செய்கிறாங்க, சேம் வி ஆர் சேலிங் இன் த சேம் போட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்க்கை அருமை அருமை. கோமதி அம்மா ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. நம்ம அதுக்காக நம்ம காதலர்களாகவோ இல்லை நம்மளோட அந்யோன்யமா பழகக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நண்பர்கள் கூட நல்லா நெருங்கி பழகி இருக்கின்ற போது அவங்களுடைய ஒத்த கருத்துக்களை நம்மளால சொல்ல முடியும். அவங்க ஏதோ சொல்ல வராங்க, சொல்ல முடியாது தவிக்கும் போது நம்ம அதுக்கான பதில சொல்றது வச்சுக்கலாம். அவங்களுக்கு எப்படி ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். இப்போ அவங்க பேசுற உணர்வை நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்றத தெளிவா கோமதி அம்மா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வேற யாராவது ஒருத்தர் சொல்லலாம். பிரிதிராஜ் சார் நீங்க சொல்லலாம். பிரிதிராஜ் சார் ஆடியபிளா இருந்தா நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன் மேடம். ரமேஷ். ஓகே சார். ஜெனரலா
நம்ம பேச நினைக்கிறத, நம்ம என்ன பேசணுமோ அந்த நினைக்கிறத வந்து நம்மளுடைய ஒத்த கருத்துடைய நண்பர்களோ, நீங்க சொல்ற மாதிரி யாரோ ஒருத்தர் 2 பேரும் சேம் ஃப்ரீக்வன்சியில நினைக்கிறவங்க தான் அந்த மாதிரிலாம் நம்ம பேச நினைக்கிறத அவங்களும் பேச நினைக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம லைஃப்லயே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நபர்களை எனக்கு ஞாபகம் வருது. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சார். ரொம்ப அருமையா ரமேஷ் சார் சொன்னாங்க. நான் சொல்லுவாங்க ஒரு சின்ன அடிஷனல் இது. இதுக்கு அடுத்த வரி நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச, நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும்னு வரும். அதுல ஒரு சின்ன அடிஷனா சேர்த்துக்கிட்டோம்னா, நாளோடும் பொழுதோடும் உலகோடும் உறவாட வேண்டும், இந்த உலகத்துல உள்ள எல்லாரோடையும் உறவாட வேண்டும்னு சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும்னு அதெல்லாம் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி நன்றி. நான் பேச நினைப்பதெல்லாம் என்றால் உங்கள் இதயத்தில் உள்ள நல்ல நல்ல தாக்கங்களை மற்றவரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அதனால்தான் இந்த சொற்பொழிவை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கீர்கள் என்று நினைக்கின்றேன். உங்களை அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் எவ்வளவு சிறந்த பெண்மணி என்று சொல்லும் போது அந்த அளவுக்கு மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அதுதான் நான் பேச நினைப்பதெல்லாம் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி ஜானகி மேம், நன்றி வீரசேகரன் சார். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் பாருங்களேன். நான் ஒரு தலைப்பு தாங்க போட்டேன், ஆனா தலைப்புக்கு தாண்டி நிறைய கருத்துக்கள் வந்து நீங்க சொல்லும்போது ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம ஒரு சின்ன தலைப்பு போட்டா கூட அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லெசனே எடுத்துல ஒரு புக்கே போட்டலாங்க. அந்த அளவுக்கு நம்ம எல்லாருடையும் கருத்துக்கள் வந்து ஒருங்கிணைச்சு போகக்கூடிய அளவுக்கு நமக்கு கடவுள் இந்த பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதுக்காக கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். ஸோ இந்த வைகரி சங்கமத்துல நம்ம சங்கமித்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இதை நான் எதிர்பார்க்கிறேன். நான் பேச நினைக்கிறதெல்லாம் நீங்களும் பேசணுன்ற மாதிரி இங்க மாறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சங்கமமே உருவாக்கி இருக்கோம் நம்ம. ஸோ ஒருத்தர் புரிதல் கண்டிப்பா முக்கியம். இந்த பேச நினைக்கிற விஷயமே புரிதல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளதான் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இல்லை. நம்ம ரமேஷ் ஐயா சொன்ன மாதிரி, வீரசேகர் சார் சொன்ன மாதிரி, கோமதி அம்மா சொன்ன மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே அந்த புரிதல் உணர்வு இருக்கணும். அந்த புரிதல் உணர்வு இருந்துட்டா ஒருத்தர் சொல்ல வரும்போதே அவர் இதைதான் சொல்ல வராருன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம பேசுவோம். அது சரியான முறையில் புரிந்து கொள்ளும் உருவாக்கப்பட்ட ஒரு தலைப்பா நான் இதை பாக்குறேன். ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா புரிதல் உணர்வு கண்டிப்பா முக்கியம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நான் வந்து நாகவேலி மேடம் கிட்ட பேசிட்டு ஒரு டைம் பேசும்போது, மேடம் நான் 30 அன்னைக்கு தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பேச நினைப்பதான் தலைப்பு கொடுத்துருக்கேன். என்னது நீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படின்னாங்க. ஏன் மேடம் கேட்டேன். இல்ல நானும் அதை தான் பத்தி பேசலாம்னு நினைச்சேன், நீங்க பேசுறேன்னு சொன்னீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரபஞ்சம் பத்தி எப்படி கொடுக்குதுன்னு நான் பேசணும்னு நினைக்கிற விஷயத்த நீங்க பேச போறீங்கன்னு நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்ப யாரோ ஒருத்தர் நம்ம சிந்திக்கிற மாதிரி இன்னொருத்தரும் சிந்திச்சுட்டு இருக்காங்க, இந்த விஷயத்த கொடுக்கணும்னு சிந்திச்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை கொடுப்பதற்கு தயாரா இருக்குது. அது நான் கொடுத்தாலும் சரி, இல்லை நாகவல்லி மேடம் கொடுத்திருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் நமக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு அந்த பிரபஞ்சம். ஏன் அதை இப்ப கொடுக்கணும், ஏன் அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு அன்புன்றது நிறைய பேர்கிட்ட பெயரளவுல தான் இருக்கு, நிறைய பேருக்கு செயல் அளவில் அது வரல. அந்த அன்புன்றது இன்னைக்கு பொய்யான அன்பாதான் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. உண்மையான ஆத்மார்த்தமான அன்புன்றது இன்னைக்கு இல்லவே இல்லை. அன்னைக்கு காலகட்டத்திலாம் இருக்கிறது கூட பாட்டி தாத்தாக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லாம கண்ணாலே பேசி புரிஞ்சுப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்ல போறாங்கன்னா அந்த கஞ்சாடையே அவங்கள வந்து புரிதலை கொண்டு போய் வச்சிருக்கா. அப்ப என்ன அர்த்தம்னா அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க, அந்த அளவுக்கு தெரிஞ்சு நடந்துக்கிறாங்கன்னு அர்த்தம். என் கூட இருக்கக்கூடிய எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க நிறைய பேரு. ஸோ அவங்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா செஷன் எடுத்துட்டே இருப்பேன், டக்குன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், சரி அவங்க ஏதோ இதுக்கு இதைதான் கேட்க வராங்களோன்னு நினைச்சு அதை ஆன்சர் பண்ணிருப்போம், ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்ட்டு. உடனே அவங்க சொல்லுவாங்க நான் இதை கேட்க வந்தேன் மேடம் அதை சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப என்னன்னா நம்ம சொல்ல வர விஷயத்த நம்ம அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இதைதான் அவங்க கேட்க வருவாங்கன்ற உணர்வோட புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்றோம் பார்த்தீங்களா, அப்போதான் நம்ம அவங்க கிட்ட டச் ஆயிருக்கோம், அவங்க மனசை நம்ம உணர்ந்திருக்கோம், அவங்க என்ன கேட்க வராங்கன்றது நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஸோ இங்க இருக்க கூட நம்ம வைகர சங்கமத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து
நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவங்களும் அப்படியே பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னும் போது அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், பரவாயில்லையே நம்ம இவங்களோட எல்லாம் ஒன்றி இருக்கிறோம் போல அப்படின்ற ஒரு உணர்வு என் மனசுக்குள்ள வந்தது. அந்த உணர்வின் வெளிப்பாடுதான் நான் பேச நினைப்பதெல்லாம்ன்ற தலைப்பு வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு. ஸோ நான் இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா சார்? சூப்பர் சார். ஸோ நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம பிருத்திவிராஜன் சார் ரொம்ப அழகா அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் ஒரு ஷேட் ஒன்று போட்டு அதுக்கு மேலே அந்த தலையில ஒரு மாதிரியான ஒரு இம்பாக்ட் பண்ற மாதிரியான ஒரு இது போட்டிருப்பார். ஸோ இது என்னன்னா, இதுதான் நான் பேச நினைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்கிறது. இங்க நான் அதை ஸ்கிரீனா போட்டிருக்கேன். இதுல இருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களையும் நம்ம பேச நினைக்கிற ஒரு விஷயம்தான். அது அன்பா இருக்கட்டும், இயற்கையை பத்தியா இருக்கட்டும், நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கான நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நான் பேச நினைக்கிற ஒரு விஷயம்தாங்க. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இது எல்லாம் பண்ணக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கும் முதியவர்கள் நூலகத்தை நோக்கி போறாங்க, நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க, நிறைய தளங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க, நிறைய தளங்களை லிசனரா இருக்காங்க. ஸோ இது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்முடைய இளைய சமுதாயம் இன்னைக்கு கைபேசி என்ற கைபேசிக்குள்ள தன்னுடைய எல்லாமே அடக்கி விட்டுட்டு காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு படுக்கிற ஸ்க்ரோலிலே முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் எப்ப பேச போறாங்க அப்படின்றதுதான் என்னுடைய நோக்கமும் சிந்தனையும். நான் இன்னைக்கு என்னுடைய செஷன் நான் எடுத்துட்டு இருக்கும்போது கூட நான் சொன்ன ஒரு விஷயம், நீங்க எல்லாரும் நல்ல ஒரு பேச்சாளர்களா மாறணும், நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கணும், நீங்க எல்லாம் கூட வைகரி சங்கமத்துல பேசணும், அதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு தான் நான் இந்த செஷனுக்குள்ளே வந்தேன். காரணம் என்னன்னா, அவங்க கணத்து தவளையவே இருந்துடக்கூடாது, அதை தாண்டி அவர்கள் வளரணும்னா அவங்க பேசக்கூடிய திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய நோக்கம். ஸோ அப்ப அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாதான் இங்க நடக்கும் அப்படின்னா, அப்ப நம்ம சொல்லிதான் கொடுத்தாகணும், வேற வழி இல்லை. ஸோ அத விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்கும்போது நம்மளுடைய கருத்தை அவர்கள் உள்வாங்கி கொள்வதற்கு நம்மோடு ஒரு உணர்வாளர்களை உறவாடும் போது மட்டும்தான் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம அருணகிரி அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட பெண்கள் முன்னேற்றத்துக்காக அப்படின்னு சொன்னார். அது உண்மையான விஷயம்தான். எனக்கு எந்த லேடிஸும் அப்படியே உட்காந்துடக்கூடாது, அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ல மேலே ஏறி வரணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே பாதுகாப்பான சூழ்நிலை இருக்காங்களா, பொருளாதார சூழ்நிலை இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. நான் இந்த ஆம்பூர்ல இருக்கேன், நிறைய பேர் ஷூ கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க. ஆனா அந்த ஷூ கம்பெனில வேலைக்கு போயிட்டு வர அவங்களுடைய சம்பளத்தை கூட ஏடிஎம் வீட்டுக்காரர் தான் வச்சிருக்காரு. ஸோ அவங்களுக்கு தேவை உழைக்கிறதுக்கு மட்டும்தான், அவங்க அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு கூட அவங்க தயாரா இல்லை. காரணம், நீ உனக்கு பயன்படுத்த தெரியாது, நான் ஹேண்டில் பண்றன்ற வகையில நிறைய பெண்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு குறைகளை சொல்லும்போது எனக்கு மனசே அப்படியே குமுற ஆரம்பிக்குது. ஸோ அவர்கள் சம்பாதிச்சுட்டு அதை கூட அவங்க அனுபவிக்க முடியாம இருக்கு. அப்ப என்ன புரிதல் இருக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள? என்ன புரிதல் இருக்கு? அவங்க உழைச்ச காசு அவங்க எடுத்து செலவு பண்றது கூட ஒரு உரிமை இல்லாத ஒரு புரிதலான வாழ்க்கைய சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆனா நிறைய பேர் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட புரிதலா இருந்திருக்காங்க. எங்க தாத்தா பாட்டிகள்லாம் கூட அப்படிதாங்க இருந்திருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வந்தா எங்க தாத்தா வெறும் கண்ணில் தான் ஜாட பண்ணுவார், எங்க ஆயா கரெக்டா போயிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒருத்தர் ஏதாவது காசு கொடுக்கணும்னா எங்க தாத்தா திரும்பி எங்க ஆயா பார்த்தா போதும், நேரா போயிட்டு எங்க ஆயா காசு எடுத்து கொடுத்துருவாங்க. அது எவ்வளவு என்ன ஏது அவங்க 2 பேருக்குள்ளதான் தெரியும். ஸோ அப்போ அந்த வாழ்க்கை அந்யுன்யமான வாழ்க்கையா இருந்திருக்குல்ல. இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்பெல்லாம் நான் நினைச்சு பாக்குறேன், அவங்கெல்லாம் அப்படி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புரிதல் இல்லாத வாழ்க்கை தான். யார் எது சொன்னாலும் சரி, யார் எது செஞ்சாலும் சரி, அப்ப என் வீட்டுக்கார பத்தி எனக்கு தெரியும், என் ஒய்ஃபை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ற அந்த உணர்வே இல்லாம போயிட்டு இருக்குன்னா, அப்ப எந்த அளவுக்கு நம்ம அவங்கள நெருங்கி இருக்கும், எந்த அளவுக்கு அந்த உணர்வை புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 75% நான் அடிச்சு சொல்லுவேன். இன்னைக்கு அது போல யாரும் இல்லை. ஒரு 25% அந்த ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இன்னைக்கும்
அவங்க பார்க்கின்ற பார்வையை புரிய வைக்கும். ஒரு சின்ன இன்சிடென்ட், நான் வீரசேகரன் சாரை வந்து நானும் லக்ஷ்மணா சாரும் வேற ஒரு வேலை நிமித்தமா அவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்றாங்க. ஸோ வந்துட்டு எங்களை பிக்கப் பண்றாரு கார்ல கூப்பிட்டு போயிட்டு வீட்டார் நிக்க வச்சுட்டாரு. ஒரே வார்த்தை அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டாரு. அவ்வளவுதான். அவங்க வந்து வந்து கூப்பிட்ட உடனே வந்து எங்களை பார்த்துட்டு உடனே வாங்க அப்படின்னு வெல்கம் பண்றாங்க. ஸோ உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு உடனே தண்ணி கொடு, அது மாதிரி ஒரு புரிதல் இருக்கணும்னு சொல்ல வரேன். அவர் வந்து அப்ப எந்த மாதிரியான ஒரு லைஃபா அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. கூப்பிட்ட உடனே அந்த வார்த்தைக்கு வந்து நிக்கக்கூடிய இன்னைக்கு நிறைய பேர் கிடையவே கிடையாது. 10 முறை கூப்பிட்டா கூட 11வது முறை என்ன நான் கூப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய பெண்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வயசான, அவர் வயசுன்னு சொன்னா அப்புறம் அவரை கோச்சு போற ஒரு இளமையான மனிதன். அதனால அவரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புரிதலோட அவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் நிஜம்தானா அப்படின்ற மாதிரியான ஒரு லைஃப் அவங்கள வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடவுளுடைய அனுகிரகம் அவங்க இன்னும் நிறைய நீண்ட வருடங்கள் வாழ்ந்து நிறைய நல்ல நல்ல பலன்களை நிறைய பேர் கொடுக்கணும் அப்படின்ற நேரத்துல கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். காரணம் என்ன சொன்னா, இது மாதிரி புரிதல் இல்லாம இருக்கக்கூடிய மக்களுக்காக தான் அதை நான் சொல்ல வரேன். மோகன் சுருதின்னு சொல்லிட்டு 2 பேருங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை காதலிச்சு ரொம்ப அனுபவபூர்வமா உணர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்க பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ ஒரு நாள் வந்து நூலகத்துல போயிட்டு அவரு புத்தகம் எடுக்க போறாரு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா புத்தகம் எடுக்க போகும்போது அவர் ஒரு பக்கம் புத்தகம் எடுக்கிறாரு, அந்த பக்கம் தான் இன்னொரு புத்தகம் எடுக்கப்படுது. 2 பக்கம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ண உடனே அந்த அம்மாவுக்கும் சந்தோஷம், இவருக்கும் சந்தோஷம். ஐயோ 2 வருஷம் கழிச்சு இவங்களை நம்ம பாக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 பேரும் நேரம் வந்து மீட் பண்ணி எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஷேர் பண்ணி முடிச்ச அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு காஃபியா சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு டீ ஷாப்புக்கு கூப்பிட்டு போறாங்க. சரி போயிட்டு உட்காந்து டீ சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. காஃபி ஷாப் சொல்லிட்டு டீ சாப்பிட்றாங்க சொல்லாதீங்க, காஃபி ஷாப்ல டீயும் இருக்கும். ஸோ போயிட்டு டீ வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாப்பிட ஆரம்பிக்கும் போது 2 பேர் கையிலயும் அந்த டீ கப் இருக்கு. இவர் அந்த அம்மா பாக்குறாரு, அந்த அம்மா இவரை பாக்குறாங்க. 2 பேரும் தேநீர் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிற மனசுல, நீ ஒரு முறையாவது பேச மாட்டியா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் இன்னைக்கு உங்ககிட்ட அப்படி நான் பேசியிருக்க கூடாதுதான், ஆனா நான் அப்படி பேசிட்டேன், நான் செஞ்சதுதான் தப்பு தான், என்னை மன்னிக்க மாட்டியா, என் கூட பேச மாட்டியா அப்படின்னு அவர் மனசுலயே நினைச்சுக்கிறாரு. வெளியே சொல்லவே இல்லை. உடனே இந்த அம்மா நினைக்கிறாங்க தேனி குடிச்சிட்டு, நீ செஞ்ச தப்பு இன்னும் கூட உணர மாட்டியா, நீ வந்து இந்த தப்புன்னு சொல்லிட்டு என்ன மன்னிப்பு கூட கேட்க மாட்டியா, நான் உங்ககிட்ட பேசணும் அவ்வளவு எண்ணத்தோடு வந்திருக்க, அவ்வளவு ஆசையோடு இருக்கனே, என் ஆசையை நீ புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு இந்த அம்மா நினைக்கிறாங்க. ஸோ 2 பேரும் இப்படி எதுவும் நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டீ கப்புக்கு டீ காலி ஆயிடுச்சு. இப்போ 2 பேரும் என்ன சொந்தமா என்ன சொல்ல எழுந்துட்டு சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கவுண்டருக்கு போயிட்டு கேஷ் கொடுக்கறதுக்கு போறாரு அவர். உடனே இந்த அம்மா முந்தி அடிச்சுட்டு போயிட்டு வேணாம் அந்த காஃபி அந்த டீக்கு வந்து இவங்க பே பண்ணிடுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் போயிட்டு வர சொல்லிட்டு போயிடுறாங்க. 2 பேரும் போகும்போது சொல்றாங்க, இப்ப கூட என்னால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியலையே, நான் பேசாத வார்த்தை என்னை தடுக்குதே அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப கூட நீங்க மன்னிப்பு கேட்கல, இதுக்கப்புறம் என்ன ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பய சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ அன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு டைரியில எழுதுறாரு, பல நேரங்களில் நாம் பேச நினைக்கும் மிக முக்கியமான விஷயங்களை நம் மனதிற்குள்ளே புதைத்து விடுகின்றன. அந்த மௌனம் சில நேரங்களில் உறவுகளின் ஆழமான பக்கங்களை நிரந்தரமாக மூடி விடுகிறது. தன் டைரியை எழுதி முடிக்கிறார். அப்போ நான் பேச நினைப்பதால் என் மௌனம் பறித்து கொண்டது அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் பேச நினைக்கிற ஒரு விஷயம் அந்த மௌனம் தான் அவரை பறிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மௌனத்தை கலைந்திருந்தா அவர் பேச வந்த விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவங்க பேச வந்த விஷயம் இவருக்கும் புரிஞ்சிருக்கும். அப்ப அவர்கள் நல்ல ஒரு மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல உருவாகிறதுக்கு ஒரு காரணம் வந்திருக்கும். அப்போ புரிதல் கம்மியா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால இதை பேச முடியாம போறதுக்கான சூழ்நிலை. ஸோ இவரை பத்தி நம்ம சொல்லவே வேணாம், மக்கள் திலகம். இன்னைக்கு எல்லாராலும் போற்றப்படுகின்ற ஒரு அற்புதமான மனிதன் சொல்லலாம். சென்னையை நம்ம ரயில்வே நிலையத்துக்கு போகும்போது அவர் பேரை சொல்லி
அந்த ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போதே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு, ஒரு ஃபீல் வருது. ஸோ நம்ம அவர் சொல்லிட்டு போன ஒரு விஷயம்தான், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும் அப்படின்னு அந்த வார்த்தை நிஜமாகிட்டு போன மனிதர். ஸோ அவருக்கு பின்னாடி வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அதையும் தாண்டி அடுத்தவங்க உணர்வை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனிதர், அற்புதமான மனிதர் சொல்லலாம். ஸோ அவரை பத்தி நம்ம சொல்லணும்னு நினைச்சோம்னா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்ம இவர் சின்னப்ப தேவ தெரியும். அவர் இந்த படங்கள்லாம் எடுத்து நிறைய நலிவடைஞ்சு ஒரு சூழ்நிலையில அவரால் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு படங்களை தயாரிக்கிறதுல அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அப்ப அதை உணர்ந்த இவர் என்ன பண்றாருன்னா, போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த அட்வான்ஸும் கொடுக்காத, நான் உனக்கு ஒரு படம் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1956 தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு ஒரு படத்தை நடிச்சு கொடுக்குறாரு. ஸோ அந்த படத்தை நடிச்சு கொடுத்த பின்னாடி தான் அந்த சின்னப்ப தேவர் மறுபடியும் மேலுக்கு ஒரு புத்துணர்ச்சியோட மறுபடியும் அந்த ஃபீல்டுல ஜெயிச்சு வர்றார். ஸோ அந்த உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு இவரை மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள்லாம் வாழ்ந்திருக்கிற இடத்துலதான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ஒரு இயக்குனர், இது நான் நம்ம பிரிதிராஜன் சரையா அவர்கள் மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமும் கூட. இந்த நேரத்துல அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இதை பத்தி அவர்கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவரும் சொன்னாரு. அப்ப அந்த இயக்குனர் பாத்தீங்கன்னா, ப்ரொடியூசர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப படங்களை எடுத்து ரொம்ப நஷ்டத்துக்கு போயிட்டு, அவர் பெயர் தெரியல எங்களுக்கு, அதனால நான் அப்படியே சொல்லிடுறேன். எனக்கு லக்ஷ்மணன் சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதனால அவர் ஷேர் பண்ணுவார் சொல்லும்போது. அப்ப என்ன நடக்குதுன்னா, ரொம்ப நலிவடைஞ்சுதான் மகளுக்கு கல்யாணம். அவங்களால எதையும் செய்யக்கூடிய நிலைமையில அவங்க இல்லவே இல்லை. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க. அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட அவங்க இல்லை. அந்த சூழ்நிலையில இந்த அம்மா சொல்றாங்க, ஒரு முறையாவது போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்துருங்களேன், நீங்க ஒன்றும் பேச வேணாம், நீங்க போய் பார்த்துட்டு மட்டும் வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் மன இடம் கொடுக்கல. நம்ம போய் அவரை போய் பார்க்கறதா, அவர்கிட்ட போய் நம்ம கேட்கறதா அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ரொம்ப கம்பல் பண்ணதால வேற வழி இல்லை. சரி, வீட்டுல இருக்கிறவங்க கம்பல் பண்ணிட்டு நம்ம அங்க இருந்தா தேவையில்ல பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, கிளம்பி போறாரு. போயிட்டு அவர் வீட்டுக்கும் போயிட்டாரு. போன உடனே உடனே அவரை பார்க்க முடியல. காரணம், அவரை பார்க்கறதுக்கு இன்னும் சில பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதனால அவர் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் போய் உட்கார்ந்தாரு. இவர் மனசும் அந்த இடத்துல உட்காரவே விடலை. என்னத்துக்கு நம்ம இவரை போய் பார்த்துட்டு இவர் வேற கஷ்டப்பட்டுட்டு நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இவர் எழுந்து வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்றாருன்னா, அவர் போயிட்ட பின்னாடி அந்த கேமரால பாக்குறாரு, யார் வந்தது யார் போனதுன்னு அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்ப விசாரிக்கும் போது சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் போனாருன்ற ஒரு தகவலை சொல்றாங்க. உடனே அவரை பத்தி எதுக்காக போனான்னு புரிஞ்சதுக்காக அவர் அங்க ஆரம்பிச்சு இது என்ன விஷயம் கேட்டுட்டு வர சொல்றாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை அங்க இருக்கிறவங்க விளக்குறாங்க. இது போல மகளுக்கு திருமணம் வச்சிருக்காரு, ரொம்ப நலிஞ்சு போயிருக்காரு, அவரால் கல்யாணம் கூட பண்ண வைக்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க, ஆனா கல்யாணம் பண்ணணும், அதனாலதான் பணம் இல்லாதனால தவிச்சிட்டு இருக்கதா தகவல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவர் அந்த பெண்ணுக்கு தேவையான துணிகள் இருந்து அந்த கொடுக்க வேண்டிய சீதன பொருட்கள் இருந்து கல்யாணம் நடத்துறதுக்கு தேவையான அனைத்து படங்களையும் கொடுத்து அந்த அவர்கள் மனம் நெகிழ வச்சு பண்ணியிருக்காரு. அப்ப அந்த உணர்வை புரிஞ்சுக்கூடிய இவரெல்லாம் நம்ம எப்படி சொல்றதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். ஒரு உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். நம்ம இப்ப நமக்கு எனக்கு இப்ப பசி எடுக்குதுன்னா என் கூட நிக்கிறவருக்கு தெரியணும், எனக்கு பசி எடுக்குதுன்னு. அந்த உணர்வு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் நான் பேச நினைப்பதெல்லாம் நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட அற்புதமான மனிதரை பேசுவதற்கும், இன்னைக்கு நான் அவர் சொன்னார் இல்லையா, நான் போன பின்னாடி பேசியிருக்கின்ற மாதிரி அவர் போன பின்னாடி இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன்னா, அப்ப எந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடும் அடுத்த உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருந்திருக்குன்றத இந்த நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதைதான் எனக்கு வள்ளுவர் சொல்கிறார், கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனில்லை. கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனில்லை. ஒருவருக்கொருவர் தங்கள் கண்களால் அன்பை பரிமாறி பார்வைகளை ஒன்றிணைத்து பேசிக்கொண்டால் அதற்கு பிறகு அவர்கள் வாயால் பேசும் வார்த்தைகளால் பயனில்லை என்று சொல்கிறார்.
இதுக்கு கூட திருக்குறள் வச்சிருக்காருங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் சொல்லி டாபிக் எடுத்துட்டுமே ஏதாவது திருக்குறள் இருக்கான்னு போய் தேடுறேன். 1100வது பாடல்ல நம்மளுடைய தலைவர் வச்சிருக்காரு. குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லி காமத்துப்பால்ல வரும். அந்த குறிப்பறிதல்ல அடுத்தவங்களுக்கு குறிப்பு அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மைக்கு ஒரு குறள் வச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஏன்னா பரவாயில்ல, நம்ம தலைவர் இது கூட ஒரு குறளை வச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு. சோ எது எடுத்தாலும் குறள் நமக்கு இருக்குங்க. அப்போ ஒருத்தரை மனதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுங்க. நம்ம கண்கள் மட்டுமே பேசினால் போதும், வாய்கள் பேசுவதற்கு தேவையே இல்லைன்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. இவங்களை பத்தி சொல்லவே வேணாம். ராமாயணம்னு வரும்போதே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு உருவானதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணமா இருக்கும். இன்னைக்கு ராமாயணத்தால நிறைய பெண்கள் எப்படி இருக்கணும், ஒரு பெண் தனியா போயிட்டு வரும்போது, ஒரு சிறை பிடிச்சிட்டு போயிட்டு வந்தாலும் அவளுக்கும் ஒரு நம்பகத்தன்மை இல்லாம போயிட்டா என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உருவாக்கி கொடுத்த ஒரு இதிகாசம் தான் ராமாயணம் சொல்லலாம். சோ ஆனாலும் ராமர் முதல்ல வராரு சீதைகிட்ட. அந்த வில் உடைத்துதான் அவரை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ அவர் வரும்போது அந்த மாடம் சொல்லக்கூடிய மாடி மேல சீதை நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இந்த கம்பர் இந்த வரிகளை எழுதுகிறார். எண்ணரு நடத்தினால் இணையல் இன்றொழி கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு அந்த வரிகள். ஸோ அந்த கண் பார்வையே அவங்கள இவர் தான் நம்ம தலைவன் அப்படின்னு, இவர் எப்படியாவது நம்மளை வின் பண்ணி நம்மளை கொண்டு போயிடக்கூடாதா அப்படின்ட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதும், ஒரு நிமிஷம் நினைக்கிறதும், அதே மாதிரி அவர் தான் நமக்கு வந்துடணும், இவர் எப்படியாவது வில்லு உடைத்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா, அந்த உணர்வு கொடுத்தது அந்த கண்ணோடு கண் நோக்கும் போதுதான். அந்த கண் நோக்கி அவர்கள் செய்த அந்த உணர்வு பூர்வமான உணர்ச்சி தான் நம்ம பேசாம பேச வைக்கிற ஒரு உணர்ச்சி. முதல்ல பாக்குறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது சில பேரை பார்க்கும்போது மட்டும் அஃபெக்ஷன் உடனே வருங்க. அது நண்பர்களா இருந்தாலும் சரி, காதலர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டே அதுக்கு பேரே வேற. காதல சொல்ல நட்புல சொல்ல வரல, காதல்ல சொல்ல வரேன். சோ ஒரு சில பேரை பார்க்கும்போது இவங்க நமக்கு ஒரு காதலே வரலாமா, இந்த பொண்ணு நமக்கு ஒரு மனைவியா வரலாமான்னு தோணும் பாருங்க. அது மாதிரி இவர்களை ஒருத்தரோட ஒருத்தர் பாக்குறாங்க. இவங்க மாடியில் இருக்காங்க, இவர் கீழே நடந்து வந்திருக்கும் போதே அந்த கண் பார்வையே அவரை ஜெயிக்க வச்சு இந்த சீதை என்ற ஒரு பெண்மணி அவர் கைப்பிடிவதற்கு ஒரு காரணம் அமைஞ்சது. சோ அந்த புரிந்துணர்தல் தான். சோ அதுக்கப்புறம் அந்த இதிகாசங்கள் நிறைய விஷயங்களை 2 பேரும் பேசாமலே சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்களை கம்பர் ரொம்ப ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. சோ இதுவும் உங்களுக்கு இந்த நேரத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த இதிகாசங்கள்லாம் சொல்லி கொடுக்கற விஷயம் என்னன்னா, உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அததான் கம்பர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். எல்லார பத்தியும் பேசிட்டு இவரை பத்தி பேசாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. கண்ணதாசன் நிறைய ஆளுமைக்கு சொந்தக்காரர், நிறைய உணர்வுகளை மதிச்சுதான் நிறைய பாடல்கள் எழுதியிருப்பாரு. அவரோட உணர்ச்சி பூங்காற்றல் தான் நிறைய பாடல்கள் வருவதற்கு காரணமா இருந்துச்சு. அப்போ அந்த பாடல்கள்ல ஒரு முக்கியமான பாடல்கள் தான் நம்ம வீரசேகர ஐயா சொல்லும்போது, உலகம்ன்ற அந்த வார்த்தையும் சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்ன அந்த விஷயம். சோ அவர் பாடல் வரிகள் பாலும் பழும் படத்துல MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையில எழுத வந்திருக்கு பாடல். அது ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம எப்ப கேட்டாலுமே ரொம்ப அருமையை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். எப்பயும் பழைய பாடல்கள் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குங்க. இப்ப வர பாடல்கள் கருத்துக்கள்லாம் கிடையாது, ஏதோ ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கும். ஆனா அந்த கருத்துக்களை நம்ம உட்கார்ந்து பொறுமையா யோசனை பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவ்வளவு விஷயங்கள் அது கருத்துக்கள் இருக்கும். அவர் இல்லை, ஆனா இன்னைக்கு நம்ம அந்த பாட்டை ரசிச்சுட்டு இருக்கோம். இன்னும் அவருடைய பாடல் வரிகளை பாடிட்டு இருக்கோம். எத்தனையோ புத்தகங்கள் அவரால் இன்னைக்கு எழுதப்பட்டு இருக்கு. எத்தனையோ கவிஞர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. உருவாவதற்கு காரணம் போயிருக்காரு. சோ எங்கேயோ நடக்க போற ஒரு விஷயத்த கூட பாடல்கள்ல கொண்டு சேர்த்துட்டு போயிருக்காரு. அப்ப எடுத்து பார்க்கும்போது நமக்கும் தெரியுது, இது போன்ற ஒரு அற்புதமான மனிதர்களை நம்ம கூட வாழ்ந்திருக்காங்களே நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் எழுதிய அந்த பாடல்களை, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், அந்த வரிகளை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பேச நினைக்கக்கூடிய விஷயங்களை
நீ பேச வேண்டாம். எதிர்முனைக்கு இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், மகன்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அந்த உணர்வு வந்துவிட்டால் மட்டும்தான் நம்ம பேசக்கூடிய விஷயத்த அவங்க உள்ளாண்டு நமக்கு மறுபடியும், அப்பா நீங்க இதுதான் சொல்ல வந்தீங்க, இல்ல அம்மா நீங்க இதுதானே சொல்ல வந்தீங்க, தங்கச்சிக்கிட்ட இதுதான் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு அந்த உணர்வு எப்போது நமக்குள்ள நெருங்கிய உணர்வா இருக்கோ அப்ப மட்டும்தான் அந்த உணர்வு நமக்கு வந்து சேரும்ன்றத இந்த பாடல் வரிகளை ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. அதுல இன்னொரு வரிகள் பாத்தீங்கன்னா, நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருளியாவும் நானாக வேண்டும். இப்போ நான் பார்க்குற உலகத்துல நீ பார்க்கணும்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நான் சொல்ற விஷயம், இன்னைக்கு வைகறை சங்கம்னு ஒரு தலைமை ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க பேசக்கூடிய அத்தனை விஷயமும் நீங்களும் பேசணும். இன்னும் நிறைய முறையில் நீங்கெல்லாம் வளரணும். அதுக்கு இந்த வைகறை சங்கம் ஒரு துணையா இருக்குன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி நாங்க பார்க்கக்கூடிய பொருள்கள் யாவும் நீங்களும் பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்வதற்கும் வாழ்வதற்கும் இங்க ஒரு சங்கமம் உருவாக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் 4 வரிகளை சொல்லலாம். சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. நான் அந்த கதை சொன்ன மாதிரிதான், சொல்லாத சொல்லுக்கு விலையே கிடையாது. சொல்லி இருந்தோம்னா அந்த ஒரு வேல்யூ இருந்திருக்கும், கண்டிப்பா அவங்க மறுபடியும் லைஃப்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சொல்லாம இருக்கக்கூடிய அந்த சொல்லுக்கு எந்த விலையுமே கிடையாது. ஆனால் சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பொருளே கிடையாது. அப்போ பொருள் இல்லாத ஒரு வார்த்தையை உணர்ந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சொல். ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நம்மையின்றி வேறு ஏதும் இல்லை. அந்த ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே என்ன, அந்த உயிர் ரெண்டும் ஒன்றாக சேர்றது எப்படின்னா நம்ம உணர்தலுக்கு அப்புறம் தான். ஸோ நம்ம உணர்வுபூர்வமா உணர்ந்த பின்னாடிதான் அந்த உயிர்கள் ரெண்டும் ஒன்றாக சேரும். அது எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அப்புறம் நம்ம பேசவே தேவையில்லை, நம்முடைய கண்ணு தான் நமக்கு பேச போகுதுன்றத ரொம்ப அழகாக தெளிவாக நமக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் பேச நினைக்கிறதுலாம் ஒண்ணுதாங்க. வைகறை சங்கமத்தில் சங்கமித்து இருக்கின்ற ஒவ்வொருவரும் நாம் சிறந்த உணர்வாளர்கள், அடுத்தவர் உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள், நற்செயலை செய்ய எதிர்கால சந்ததியரோடு நம்முடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்து இத்தளத்தை சரியான முறையில சீரிய முறையில் நடத்துறதுக்கு நீங்க பேச நினைப்பதை நானும் பேச நினைக்கிறேன்றதை அதனால் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம புரிதல் முக்கியம். இந்த புரிதல் முக்கியமா இருக்கணும்னா நாம எல்லாமே நன்றி உணர்வாளர்களா இருக்கணும். நன்றின்றது ஒத்த வார்த்தை இல்லைங்க, அதுக்கு பின்னாடி பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம ஏன் இந்த தளத்தை ஆரம்பிச்சிருக்கோம், எதுக்காக நம்ம நடத்திருக்கோம், எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த தளம் இன்னும் பெரிய விஸ்திரமா நம்ம பெரிய அளவுக்கு பரவணும். நிறைய நல்லுள்ளங்கள் இது உள்ள வந்து சேரணும். நமக்கு பிறகு நம்ம சந்ததியருக்கு ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு போனோங்க, அதை ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு போறோம்னு நினைக்கிற விஷயங்கள் நல்ல கருத்துடையதா ஒத்த கருத்துடைய நம்ம எல்லாரும் ஒன்றிணைச்சிருக்கோம். இங்க நான் பேச நினைக்கிறதெல்லாம் நீங்களும் பேசணும் இந்த நேரத்துல சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய நம்மளுடைய வைகறை சங்கமத்திற்கு உங்களுக்கும் இதில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். தலைப்பு நான் பேச நினைப்பதெல்லாம். திருமதி எம் சுமதி அவர்கள் வார்த்தைகள் மனிதனை அறிமுகப்படுத்தும், ஆனால் புரிதல் மனிதனை உயர்த்தும். பேசுவது ஒரு கலை, பேசாமலே புரிந்து கொள்வது ஒரு அதிசயம். The greatest relationship not only by words but by understanding arts. Communication starts with speaking, but a true connection begins with the understanding. அன்பு நிறைந்த வைகறை சங்கம உறவுகளே, இன்றைய தலைப்பு நான் பேச நினைப்பதெல்லாம் என்று கேட்டவுடன் நம் மனதில் முதலில் ஒலித்தது கவியரசர் கண்ணதாசனின் அந்த அழகிய பாடல் வரிகள் தான். ஆனால் அந்த வரிகளை வெறும் பாடலாக அல்லாமல் வாழ்க்கை தத்துவமாக மாற்றி எங்களிடம் கொண்டு வந்த திருமதி சுமதி அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். உரையின் தொடக்கத்திலேயே இந்த தலைப்பை கேட்டவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று அனைவரையும் சிந்திக்க வைத்தது மிகவும் சிறப்பான அணுகுமுறை. ஒவ்வொருவரின் மனதையும் பேச வைத்த அந்த நிமிடம் உரையின் வெற்றியை ஆரம்பத்திலே உறுதி செய்தது. நாகவல்லி மேடமோடு நடந்த சாதாரண உரையாடலில் இருந்து இந்த தலைப்பு உருவானது என்ற நிகழ்வு சிறிய சிந்தனைகள் பெரிய மாற்றங்களுக்கு விதையாகின்றன என்பதை உணர்த்தியது. உண்மையில் வைகறை சங்கமமே ஒரு அலைவரிசையில் சிந்திக்கும் உள்ளங்களின் சங்கமமாக இருப்பதை நினைவூட்டியது. பேசாமலேயே ஒருவர் புரிந்து கொண்ட நம் தாத்தா பாட்டி தலைமுறையை நினைவுபடுத்தி இன்று கைபேசிகள் அதிகம் பேசுகின்றன, ஆனால் இதயங்கள் குறைவாக பேசுகின்றன என்ற கருத்து அனைவரையும் சிந்திக்க வைத்தது.
வாழ்க்கை தரம் என்பது வசதிகளில் இல்லை, உறவுகளின் தரத்தில்தான் இருக்கிறது என்பதை மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். வீரா சார் அவர்களின் இல்லத்தில் கிடைத்த அன்பான விருந்தோம்பலும், மோகன் சுரேஷ் அவர்கள் மற்றும் அவரது துணைவியாரின் நூலக அனுபவமும், தேநீர் கோப்பையில் தொடங்கிய மௌனமும், பின்னர் நாட்குறிப்பில் முடிந்த காதலும், பேசப்படாத உணர்வுகள் பல நேரங்களில் வாழ்க்கையின் மிகப்பெரிய இழப்பாக மாறுகின்றன என்பதை மனதை தொடும் வகையில் எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர், சின்னப்ப தேவர் மற்றும் தயாரிப்பாளரின் குடும்பத்திற்காக அவர் செய்த உதவி ஆகிய நிகழ்வுகள் உணர்வுகளை புரிந்து செயல்படுவதே உண்மையான மனிதநேயம் என்பதை வலியுறுத்தியது. திருக்குறள் 1100 குறிப்பறிதல் அதிகாரத்தை இந்த தலைப்போடு இணைத்த விதம் மிகவும் பொருத்தமாக இருந்தது. ராமரும் சீதையும் முதல் பார்வையில் பரிமாறிக்கொண்ட புரிதல் வாழ்வை மாற்றிய தருணமாக அமைந்தது என்பதை அழகாக நினைவூட்டினீர்கள். இறுதியாக கவியரசர் கண்ணதாசனின் பாடல்களில் மறைந்திருக்கும் அழகான வாழ்க்கை உண்மைகளை எடுத்துரைத்த விதம், ஏன் பல கவிஞர்கள் அவருடைய வரிகளை வாசித்தே உணர்வார்கள் என்பதை மீண்டும் உணர்த்தியது. வைகரை அக்ரனம், வி ஃபார் வேல்யூ ரிலேஷன்ஷிப், உறவுகளை மதிப்போம். ஏ ஃபார் அப்ரிஷியேட் எமோஷன்ஸ், உணர்வுகளை போற்றுவோம். ஐ இன்ஸ்பயர் கம்யூனிகேஷன், பேச தயங்காது இருப்போம். ஜி க்ரோ டுகெதர், ஒன்றாக வளர்வோம். ஏ அக்செப்ட் வித் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலோடு ஏற்றுக்கொள்வோம். ஆர் ரெஸ்பெக்ட் எவ்ரி ஆர்ட், ஒவ்வொரு மனதையும் மதிப்போம். ஏ ஆக்ட் வித் கம்பேஷன், அன்போடு செயல்படுவோம். ஐ இலுமினேட் லைவ்ஸ், வாழ்வை ஒளிர செய்வோம். புரிதல் இல்லாத பேச்சு சத்தம் மட்டுமே, பேச்சு இல்லாத புரிதல் சொர்க்கம், பேச்சு இல்லாத புரிதல் சொர்க்கம். அன்பு பேசும் மொழிக்கு அகராதி தேவையில்லை, அன்பு பேசும் மொழிக்கு அகராதி தேவையில்லை. மௌனம் சில நேரம் பொன்னாக இருக்கலாம், ஆனால் உறவுகளில் தேவையான நேரத்தில் பேசுவது வைரத்தை விட மதிப்பானது. சொன்ன சொல்லை விட புரிந்த மனமே உறவை நிலைநிறுத்தும். நாம் பேச நினைப்பதெல்லாம் நாளைக்கு ஒத்தி வைக்காதீர்கள், ஏனெனில் நாளை இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் இன்று பேசும் ஒரு அன்பான வார்த்தை ஒரு வாழ்நாள் உறவை உருவாக்கும். வைகரை சங்கமம் தொடர்ந்து இது போன்ற வாழ்க்கை மாற்றும் தலைப்புகளை வழங்கி பேசும் மனிதர்களை மட்டுமல்ல, புரிந்து வாழும் மனிதர்களை உருவாக்கும் இயக்கமாக உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதே இந்த இன்றைய பேச்சு உணர்த்தியது. தேவைப்பட்டால் நன்றி மேடம், வணக்கம், பாராட்டுகள். இப்போது பின்னூட்டத்திற்கு செல்கிறோம். முதல்ல 5 நபர்கள் மட்டும் பின்னூட்டத்துக்கு தயாராகுங்கள். ஏற்கனவே கொடுத்தவங்க திரும்பவும் ஆண்ட்ரைஸ் பண்ண வேண்டாம், மற்றவங்களுக்கு புதியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள். முதலாவதாக பின்னூட்டம் ஆண்ட்ரைஸ் பண்ணவங்க பின்னூட்டத்தை தொடரலாம். என் அன்பு வைகரை உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரம் மிகவும் அருமையான நேரம். நான் பேச நினைப்பதெல்லாம் இதை பற்றி சுமதி அழகழகா வார்த்தைக்கு வார்த்தை அருமையான வார்த்தைகள் மிகச் சிறப்பாக சிந்திக்க வைத்து நம்மையும் பேச வைக்கும் ஒரு நிகழ்ச்சி இது என்றால் மிகச் சிறப்பான நிகழ்ச்சி. அருமை, உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு நான் எனது பின்னோட்டத்தை சொல்லுகிறேன். எனக்கு இந்த மாதிரி தமிழ் பெண்களோட சிறப்பு முதல்ல உங்களை பத்தி சொல்லும் போதே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஏன்னா அந்த தமிழ் பெண்களோட சிறப்பை பார்க்கும் போதே பெண்ணின் பெருமையே பெருமை, அதுவும் நம் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணின் பெருமை என்றால் அதை போன்ற ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த மாதிரி உங்களை வாழ்த்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் பேச நினைப்பதெல்லாம் என்றால் உங்கள் இதயத்தில் உள்ள நல்ல நல்ல தாக்கங்களை மற்றவரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பது. இங்க இன்னொருத்தங்க இருக்காங்க, தங்கம் சாய்ராமன். அவங்க இந்தியா, நான் மலேசியா. எங்கோ ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தோம், பேசவே இல்லை, ஒரே ஒரு புன்னகை மட்டும்தான். ஒரு 7-8 வருஷம் இருக்கும். அந்த புன்னகை மட்டுமே இன்றும் எங்களை ஒரு அன்பு. அவங்க எங்க போனாலும் என் காதலின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு உண்மையான அன்பு உள்ளவங்க. நான் பேச நினைக்கிறதெல்லாம் அவங்க பேசுவாங்க, அவங்க பேசுற நான் போன் அடிக்கணும்னா அவங்க அடிப்பாங்க. நேத்து ராத்திரி அம்மா அப்பா எல்லாம் இந்தியாவுல உள்ளவங்கன்னு பேசிட்டு இருக்கும் போது எந்த ஊருன்னு நான் சொல்ல, ஐயோ நானும் அங்கதானே இருந்தேன் அப்படி இப்படின்ட்டு நேத்து அவங்க விடிய விடிய தூங்கல. ஆனா இதுதான் அந்த உணர்வு. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எப்படியோ நம்ம வளர்ந்த அந்த உள்ளுணர்வு, உணர்ச்சிகளின் தாக்கம் அருமையா இருந்துச்சு. அதுக்கு நீங்க சொல்ல நான் அவங்களையே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை எங்களுக்கு. அருமையா பேசுறீங்க, ஒவ்வொரு வார்த்தைகளும் சிறப்பா இருந்துச்சு. நான் பேச நினைப்பதெல்லாம் என்பது உணர்வுகளின் சங்கமம். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து வெவ்வேறு சூழ்நிலைகளில் வளரும் இருவர் ஒத்த மனதுடன் நிற்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் சிறப்பு. அதுதான் உண்மை. ராமன் கதை உதாரணம் சிறப்பா இருந்துச்சு. எல்லாமே அருமையா இருந்துச்சு. நானே நிறைய பேசினா மத்தவங்களுக்கு நேரம் இருக்காது. நன்றி, மிக்க நன்றி.
நன்றி நன்றி ஜானகி அம்மா. பேசும் வார்த்தைகள் காதுகளில் விழும், புரியும் வார்த்தைகள் இதயத்தில் விழும். உறவை உயிர்ப்புடன் வைத்திருப்பது அன்பு அல்ல, அன்பை புரிந்து கொள்ளும் மனம் மட்டுமே. பேசாமல் இருப்பது முதிர்ச்சி அல்ல, தேவையான நேரத்தில் பேசுவதுதான் அறிவு. மிக சிறப்பான பின்னூட்டம். அடுத்து பிருத்திவிராஜன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். பிருத்திவிராஜன் சார். அடுத்து நாகவலி மேம். நாகவலி மேம். வைகரி சங்கம் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உண்மையிலே சொந்தக்காரவங்கிறது, ஏன்னா அவங்க கூட பேசின நான் எப்படி எவ்வளவு பேசணுங்கிறது எங்களுக்கு டைமே தெரியல. அந்த அளவுக்கு நாங்க பேசிட்டு இருந்தோம். என்னோட கருத்துக்களும் அவங்களோட கருத்துக்களும் அவ்வளவு ஒத்து போச்சுங்கும் போது எப்படி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தோழி அப்படிங்கிறது எங்களுக்குள்ள அது புரிஞ்சுது. ஏன்னா நான் என்ன பேசணும் அப்படின்னு நினைச்சேனோ அதை அவங்க பேசினாங்க. அதுதான் அன்னைக்கு தலைப்போட இதுவே உருவானுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே ரெடி பண்ணிட்டாங்க, நானும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா இந்த தளத்துல இது மாதிரி நான் பேசணும்னு ரெடி பண்ணி வச்சிருந்ததா அவங்க இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த இதயபூர்வமான கருத்து 2 பேருக்கும் ஒத்திருந்தது அன்னைக்கு. எனக்கு நான் இப்ப எந்திரிச்சு வந்து இதை பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தூண்டுகோலா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்படிலாம் இதை பேசணும்னு நினைச்சோம், இப்படி ஒரு நமக்கு வாய்ப்பை கொடுத்து என் வாய்ஸ் மூலமா அவங்க பேசுன மாதிரி எனக்குள்ள தோணுச்சு இந்த கருத்துக்கள் அத்தனையும். ஏன்னா அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு அந்த அந்த இதை சொன்னாங்கல்ல, அந்த ராமாயண கதைகள், அதெல்லாம் கூட நான் ஹின்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் உண்மையை சொல்லணும்னா. அப்படிலாம் நிறைய கருத்துக்கள். ஏன்னா ராமாயணத்துல எப்பவுமே நம்ம லவ்வுக்கு அஃபபிளா அதை தான் சொல்லுவோம் நம்ம எப்பவுமே. அந்த ஒரு கருத்துக்கள் திருக்குறள்ல நான் எடுக்கல, ஆனா தேடிட்டு இருந்ததுதான் உண்மை. மத்தபடி மத்த கருத்துக்கள் எல்லாமே சொன்ன விதங்கள், கதை சொன்ன விதம் எக்ஸலண்ட் மேம். சூப்பர் சூப்பர். உண்மையிலே நான் பேச நினைப்பதெல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்ச விதமே நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல இத்தனை பேரு இன்னென்ன பேரு என்னென்ன சொல்றாங்கன்னு யோசிச்சேன். உண்மையிலே அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும் போதும் நம்ம 2 பேரும் பேசின விதங்களும் வித்தியாசமா இருந்தது. அன்னைக்கு டைம் போனாம பேசிட்டு இருந்தோம். அதை இப்ப நினைக்கும் போது எவ்வளவு ஒரு கருத்துக்களை நம்ம அன்னைக்கு பரிமாறிக்கிட்டோம்னு நினைக்கும் போது எனக்கு மனசு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. இப்ப அதை நினைச்சு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் மேம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நீங்கள் மேன்மேலும் வளரவும், நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ வாழ்த்துகிறேன். அன்பு தோழி. நன்றி நன்றி மேம். தேங்க்யூ. நன்றி நன்றி நாகவலி மேம். மௌனம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வல்ல. சில நேரங்களில் ஒரு வார்த்தையே 1000 காயங்களுக்கு மருந்தாகும். புரிதல் இல்லாத அன்பு முழுமையடையாது, அன்பில்லாத புரிதல் நிலைத்திருக்காது. வாழ்க்கையின் மிக பெரிய செல்வம் பணம் அல்ல, நம்மை புரிந்து கொள்ளும் ஒரு மனம்தான். நன்றி மேம். அடுத்து லட்சுமி நாராயண சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். இனிய வைகரை சங்கம உறவுகளுக்கு அதிகாலை பொழுது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல நல்ல உறவுகள் எல்லாம் இங்கு சங்கமித்திருக்கின்ற அதிகாலை பொழுதில் அன்பிற்கினிய தோழி சுமதி அவர்கள் இங்கு தனது கருத்துக்களை நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற தலைப்பின் கீழ் வழங்கியது பாராட்டுக்குரியது. அதிகபட்சமாக ஒரு 35 பேர் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் அவர் பல கருத்துக்களை, பல சம்பவங்களை அடுக்கி கொண்டே போயிருந்தாலும் கூட புரட்சி தலைவர், மக்கள் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் வாத்தியார் அவர்களை பற்றிய சொன்ன கருத்துக்கள் அவர் ஒருவருக்கெல்லாம் இது போல செய்யவில்லை, எண்ணற்ற நபர்களுக்கு செய்திருக்கின்றார். அதுதான் நாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கும் அவரை நாம நினைச்சிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, அவருடைய சிஷ்யன் பாக்கியராஜ் அவர்கள் சொல்ற மாதிரி இன்ப அதிர்ச்சி கொடுப்பதில் அவருக்கு நிகர் அவர் ஒருவரே தான். ஏன்னா அவரே வாரிசு, என்னுடைய திரைப்பட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு போன பாக்கியராஜ் எழுதுவாரு, இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னாரு. அது போல எதிர்பாராத இன்ப அதிர்ச்சிகள் 1000 அவர் கொடுத்திருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இல்லாத சாதாரண ரசிகன், கடைகோடி ரசிகன் சொல்லுவாங்கல்ல, அவருக்கு கூட கொடுத்திருக்காரு. ஒரு வடபழனி சாலையில ஓரத்தில் செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளி, அவருடைய படத்தை காலையில் வந்தவுடன் சாமி படத்தை எடுத்து வைத்து விட்டுதான் பெரும்பாலும் தொழிலை ஆரம்பிப்பார்கள். இவர் புரட்சி தலைவர், மக்கள் தலைவருடைய படத்தை எடுத்து துடைத்து வைத்து விட்டு செருப்பு கருவிகளை வைத்து செருப்பு தைக்க துவங்குவார். சாயங்காலம் தொட்டு கும்பிட்டு விட்டு அவர் போவார். இவர்
அவரை இவர் படத்தில் தான் பார்த்திருக்காரு. இவர் அவரை நேர்ல பார்த்ததே இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் மகளுக்கு திருமணம். இதற்கும் தலைவருக்கு பத்திரிகை அனுப்புவோம்னு சொல்லி ராமவரம் தோட்டத்திற்கு பத்திரிகை அனுப்பி வைத்துவிட்டு அவர் கல்யாண வேலையை பார்க்கிறார். கையில் காசும் பெரிதாக இல்லை. ஏதோ சிம்பிளாக செய்து விடலாம் என்று அவர் வீட்டுக்கு முன் ஏதோ ஓலைக்கொட்டையை போட்டு நடத்தி கொண்டிருக்கின்றார். திடீரென்று பார்த்தால் போலீஸ் வாகனம் வந்து நிக்கிறது. பின்னாலே கான்வாய்க்கு பின்னால் புரட்சி தலைவர் வந்து இறங்கி அந்த கல்யாண வீட்டை நோக்கி நடந்து போகிறார். தட்டில் எண்ணற்ற பழங்கள், மாலை, அது இது துணிமணிகள் எல்லாம் அடுக்கி ஒரு கட்டு பணமும் வைத்து கொண்டு சென்று மணமகளிடம் கொடுத்து விட்டு அவர்கள் ஆசிரித்து வைக்கிறார். உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்றால் ஏரியாவே அதகலமாகி விடுகிறது. அதிர்ச்சியில் உறைந்து போகிறது. ஏனென்றால் அவர் எதிர்பார்க்காத ஒரு தருணம், இன்ப அதிர்ச்சியை வழங்கியவர் நமது வாத்தியார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். இப்படியாக அவர் வாரி வழங்கியது கடையேழு வள்ளல்கள் என்றே கேள்விப்பட்டிருக்கின்றோம். இவர் 8வது வள்ளல் என்று சொல்வார்கள். அது உண்மை, முற்றிலும் உண்மை. இப்படி எண்ணற்ற இன்ப அதிர்ச்சியை வழங்கிய புரட்சி தலைவர் மக்கள் தலைவத்தை இந்த நேரத்தில் நிறைவு கூர்ந்திருக்கிறார். அவர் பேச நினைத்ததில் அவரையும் இணைத்து பேசியது மிகவும் சால பொருந்தும். இந்த சம்பவத்தை நான் இங்கே உங்களுக்கு சொல்வதற்கு கிடைத்த வாய்ப்பையும் மிக அருமையான தனது வரிகளின் மூலமா அனைவரையும் கவர்ந்து இழுத்து மகிழ்ச்சியை ஊட்டிய இந்த அதிகாலை பொழுதில் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்து பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கிருஷ்ணன் சார். உணர்வுகளை மறைப்பதை விட உண்மையை பகிர்வதே உறவை பாதுகாக்கும். மனதை திறந்து பேசும் ஒரு நிமிடம் பல ஆண்டுகளின் தவறான புரிதலை முடிவு கொண்டு வரும். நினைத்ததையெல்லாம் பேச வேண்டாம், ஆனால் பேச வேண்டியதை ஒருபோதும் நினைவில் மட்டும் வைத்து விடாதீர்கள். சிறப்பான பின்னூட்டம். அடுத்து ரமேஷ் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தொடரலாம். நன்றி சார். அருமையான ஒரு பேச்சு. நான் பேச நினைப்பதெல்லாம் அந்த பாடல்லே வந்து அந்த வார்த்தையே கண்ணதாசனுக்காக படைக்கப்பட்டதுன்னு நம்ம எடுக்கலாம். அதுக்கு பிறகு வர வரிகள் ஒன்னொன்னுமே மிக மிக அருமையா இருக்கும். அது மாதிரி அந்த தலைப்பை எடுத்துக்கிட்டது மிக சிறப்பு. கோமவல்லியப்பன் ஐயா கூட ஒரு புத்தகமே அதில் போட்டிருக்கிறாரு, அவருடைய கண்ணதாசன் பாடல்களை வச்சு அந்த தலைப்பில். இது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு குழுவாக இருக்கலாம், ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம பேச நினைக்கிறத சுற்றி இருக்கிறவங்க பேசும்போது மிக மிக மகிழ்ச்சியாக தான் நமக்கு இருக்குது. அது மாதிரி நம்ம செயல்களும் ஒத்து போகிற மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது நமக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்களோட ஆரம்பித்து எம்ஜிஆர் பற்றி சொன்ன விஷயங்கள், கண்ணதாசனுடைய வரிகள் சொன்னது, நம்ம ராமாயணத்தில் ராமர் சீதை பற்றி பேசினது ரொம்ப சிறப்பாக இருந்தது மேடம். ரொம்ப அருமையான அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டான ஒரு பிபிடியில் ஒரு படங்கள் போட்டு சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி ரமேஷ் சார். பேச்சு பாலம் கட்டும், புரிதல் அந்த பாலத்தை நிலைநிறுத்தும். கேட்பது ஒரு திறமை, புரிந்து கொள்வது ஒரு வரம், அதன்படி வாழ்வது ஒரு சாதனை. அன்பின் உயர்ந்த மொழி வார்த்தைகள் அல்ல, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் இதயங்களே. மிக சிறப்பான பின்னோட்டம் கொடுத்த ரமேஷ் சார் நன்றி தெரிவித்து அடுத்து தங்கம் சாய்ராம் அவர்கள் பின்னோட்டத்தை தொடரலாம். அனைவருக்கும் என் இனிய மனமகிழ் வைகரை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாவே வைகரை பொழுதில் நல்ல ஒரு வார்த்தையை கேட்ட மனதிற்கு இனிமை என்பதை எனக்கு எடுத்து சொல்லி இந்த அவயத்துக்கு என்னை அழைத்து வந்தது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய காதலியாக என்று விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எனது மலேசியா புன்னகை அரசி அவர்கள் தான். அதாவது ஜானகி பொன்னன் என்று உங்களால் அழைக்கப்படுகிறவர் எனக்கு புன்னகை அரசி. ஏன்னா, நாம் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் அந்த பாடல். ஆனா அவங்க எடுத்த உன்னையே நான் பேச நினைப்பதெல்லாம் என்ன பேச போறீங்கன்னு எல்லாரையும் ஒவ்வொன்றா கேட்டு அதனுடைய தாத்பரியம் என்ன, நம்ம என்ன பேச போறோம், அவங்க என்ன கொடுக்க போறாங்கிறது ஒவ்வொன்றையும் அவங்க சொன்னதெல்லாம் நம்ம பேச நினைச்சோமோ, இது நம்ம பேசியிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது நிச்சயமாக. அப்படிங்கும்போது அதுபோல இங்க நிறைய பேர் பேசக்குள்ள இந்த வரியில நான் ஒவ்வொன்றா உட்காந்துருக்கேன், ஒவ்வொன்றா ஏதோ குறிப்பிடிச்சிருக்கேன். இங்க ஒவ்வொருத்தரும் சொல்லக்குள்ள பத்தியா நம்ம குறிப்பிடிச்சதுமே இவங்க பேசிட்டாங்க அப்படிங்கும்போது எங்கேயோ அதாவது ஒருத்தர் நம்ம பார்த்தது இல்லை, பேசினது கிடையாது,
இன்னைக்கு தான் இணைஞ்சிருக்கோம். ஒவ்வொருத்தர் சொல்லக்குள்ள நம்ம சொல்றதெல்லாம் இவங்க சொல்றாங்களே அப்படின்னா, ஏதோ ஒரு உள்ளுணர்வு எங்கேயோ சொல்கிறது. அது எல்லார் உணர்வுடன் உயிர்ப்பித்து இருக்கிறது. அதுதான் நம்ம பேச நினைக்கிறது தான். நான் ஒண்ணு சொல்ல எடுப்பேன், அதே இது நான் பேசிட்டே இருக்கணும், இரு நான் சொல்றேன் அப்படிம்பாங்க எங்க பொண்ணுகரசி. அதாவது அவங்களுக்கு இப்ப 2.5 மணி நேரம் அதிகம், நமக்கு கம்மி. இருந்தாலும் அவங்க 12-1 மணிக்கு என்ன எழுப்புறதோ, நான் 12-1 மணிக்கு எழுப்புறதோ இதெல்லாம். அடுத்தப்பல ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். இப்ப நீங்க கண்ணதாசன், கிருபானந்த வாரியார்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்ப எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், அவங்க மடியில உட்காரணும் போகணும்னு. ஏன்னா அது கொஞ்சம் மெத்தையா இருக்கும். இது சொல்றதுக்கு என்ன, அவங்க என்னன்னா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. அதெல்லாம் நான் ஒண்ணுமே நினைக்கலையே அப்படின்னா, சரி இங்க தானே உட்காரணும், வா குளிச்சுட்டு போ அப்படின்னு. அச்சோ, நம்ம இப்ப அப்பாட்ட போய் சொல்லுவோம், அப்பா இப்பதான்ப்பா நான் நினைச்சேன், பத்தியா தாத்தா நீ சொல்றத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா பாருமாங்க. அது போல ஒரு தடவை ஒரு கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம். நான் ரொம்ப ஹைட் கிடையாது. அப்ப போயிட்டு இருக்கக்குள்ள என்னமோ ஏதோ ஒரு பேச்சு வந்தது, அவருக்கு சொற்பொழிவு இருந்தது. அப்ப நான் உட்காந்து பேசிட்டு வீட்டுக்கு வந்தேன். நீ என்ன தெரியுமா நினைக்கிற அப்படின்னு நினைக்காத, நான் ஒண்ணுமே நினைக்கல, நீ நினைச்சது எனக்கு தெரியும், அங்க உன்னுடைய ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, இப்போ ஒரு குட்டி கதை சொல்லட்டா அப்படின்னாங்க. என்னன்னா, ஒரு வீடு இருந்தோம், சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன கதை. ஏன்னா என் உள்ளத்தில் அவங்க கண்டுபிடிச்சது சொன்னது, நான் பேச நினைப்பதெல்லாம் வந்ததுனால. ஒரு வீடு இருந்தோம், அது குள்ளமான வீடம். எல்லாரும் அந்த வீட்டுக்கு குனிஞ்சு 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 போனாங்களாம். ஆனா அந்த ஹைட்டா இருக்கிறவன் நிமிர்ந்துக்கிட்டு நேரா போனானா. அப்படிங்கும்போது என்ன தெரியுமா சொன்னாரு, எல்லாரும் எத்தனை பேர் குனிஞ்சிட்டு போறா பாரு, நீ நாங்கிற இதுல அவன் போறான் பத்தியா, அது போல நீ என்னைக்குமே தாங்கிற தலகருவம் வரக்கூடாது. தான் என்ற தலகருவம் தான் நம்ம அழிஞ்சிடுவோம். பணிய வேண்டியவற்றுக்கு பணிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இதைதானே நீ நினைச்ச அப்படின்னா நீ உயர்ந்த எல்லையில இருக்கணும் அப்படின்னாங்க. நான் 4th 6th படிக்கக்குள்ள இன்னி வரை அவர் சொன்ன வார்த்தை என்னை உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அப்பாவும் அம்மாவும் எனக்கு சொன்னதுதான். நம்ம என்னென்ன பேச நினைக்கிறோமோ என்னுடைய சேர்ந்து இருக்கிறவர்கள் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று தத்துரூபமாக, அதாவது அவங்களெல்லாம் காட்ட முடியாது, இன்று தத்துரூபமாக உங்க கண்ணின் முன்னால் நிற்பவள் என்னுடைய புன்னகை அரசி. நான் என்ன பேசுறேனோ அவ பேசுவான், அவ பேசுறதெல்லாம் நான் பேசுவேன். அதே போல எதேச்சியாக நான் பிறந்த ஊர், நான் வளர்ந்த ஊர், எனக்கு கல்யாணம் பண்ண நேரம், நான் பர்த்டே, எல்லாம் எங்களுக்கு எல்லாமே கோஇன்சிடென்டா ஒவ்வொன்றாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இப்பொழுது இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வாய்ப்பளித்த அனைவருக்கும் நல்லதொரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம உணர்வுகள் என்றும் மாறாது. பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நாம் பேச நினைப்பதெல்லாம் யாரோ ஒரு மூலியமாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில். நாம் எல்லாருக்கூடையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தங்கமன். பேச நினைப்பதெல்லாம் பேசுங்கள், ஆனால் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அன்பை விதையுங்கள். அந்த விதைதான் நாளை உருவாக மலர சொட்டும் தேனை போல் சொல்லும் வார்த்தைகள். இதயங்கள் பேச தொடங்கும் இடத்தில் வார்த்தைகள் தேவையில்லை, வார்த்தைகள் தேவைப்படும் இடத்தில் இதயங்கள் தூரமாகிவிட்டன. அந்த வகையில 5 பின்னூட்டங்களை நிறைவு செய்து இப்போது ஏற்புரைக்கு போகிறோம். நான் உங்களுடைய ஏற்புரையை தரலாம். நன்றி சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய புரிதல்களோட இருக்கக்கூடிய நபர்களோட நம்ம பயணிக்கிறோன்றதே பெரிய சந்தோஷம்தான். ஸோ இவர்கள்லாம் சொல்லும்போது நம்மளாம் இன்னும் கொஞ்சமா தான் புரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு தூண்டுது. ஒரு சின்ன இன்சிடென்ட். நான் சனிக்கிழமை நைட்டு கிளம்பி மதுரைக்கு நான் போறேன். ஸோ அங்க மீட் பண்ண போறவங்க மெஹராஜ்னு ஒருத்தருங்க. ஸோ நான் அவங்கள பத்தி நான் 11 மணிக்கு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கேன். எனக்கு நான் போய் வீட்டுல இறங்கி என்னை ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. வீட்டுல போய் இறங்கியாச்சு. போன உடனே அவங்க இந்த தண்ணியும் பேரிச்சம்பழமும் கொடுப்பாங்க, அது அவங்க வீட்டு வழக்கம் போல. சரி அதை கொடுத்தாங்க, சாப்பிட்டு. என்ன மேடம் இது நீங்க சாப்பிட்டு ஆகணும், ஒரு விருந்தோம் போல, இது ஒரு விஷயம் அப்படின்னாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காரும்போது ஒரு விஷயம் கேட்டாங்க, இந்த டைமுக்கு நீங்க என்னை பத்தி பேசுனீங்க தானே அப்படின்னாங்க. ஏன் மேடம்னு, இல்லை எனக்கு புறையடிச்சு, நான் நினைச்சேன் நீங்க தான் என்னை பத்தி பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ எங்கேயோ எத்தனையோ பல மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய அவர்கள் கூட இந்த நேரத்துல நம்ம நினைக்கக்கூடியவங்க இவங்க தான் அப்படின்னு ஒரு உணர்வோட இணைஞ்சிருக்குது. அந்த அந்த இன்சிடென்ட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த நேரத்துல நம்ம சொல்லியே ஆகணும். அவ்வளவு ஒரு உணர்வு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே.
நம்ம இங்க நினைக்கிறோம், அவங்க நினைக்கும் போது என்ன சுமதி மேடம் தான் நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சவுதியில் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த டைம் எனக்கு புறையரிச்சு எனக்கு சுமதி மேடம் தான் நினைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஒரு உள்ளார்த்தமான நிறைய நண்பர்கள் வந்து என் கூட சேர்றாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பிரபஞ்சம் எனக்கு நல்ல நண்பர்களை கொடுத்துருக்கு. அந்த நல்ல நண்பர்கள் எனக்கு வெளியே மட்டும் இல்லை, நம்ம வைகறை சங்கமத்தில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள், எனக்கு என்னோட ஒத்து போகக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஸோ அவர்களோட நம்ம இணைந்து இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணும்னு இந்த நேரத்துல நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ நல்ல வாய்ப்பை கொடுத்த வைகறை சங்கமத்தில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மேம். மிக சிறப்பான ஏற்புரை. வைகறை சங்கமம் நாளை அதிகாரப்பூர்வமாக துவக்க விழா காண இருக்கிறது. ஆகையால் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். வாழ்க்கை குறுகியது, பேச வேண்டியதை அன்போடு பேசுங்கள், புரிந்து கொள்ள வேண்டியதை இதயத்தோடு புரிந்து கொள்ளுங்கள் என்று நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற இந்த இனிய நிகழ்வு இனிதே நிறைவுக்கு வருகிறது. அனைவருக்கும் நன்றி. நாளை சந்திப்போம் துவக்க விழாவில். நன்றி. தேங்க்யூ சார்.